ஈரோட்டில் கத்திமுனையில் வழிப்பறி, இருசக்கர வாகனம், செல்போனை பறித்த 3 பேர் அதிரடி கைது. ஈரோடு அடுத்த வெண்டிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஆனந்தராஜ். இவர் அப்பகுதியில் உள்ள மளிகை கடை ஒன்றில் ஊழியராக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று ஆனந்தராஜ் தனது இருசக்கர வாகனத்தில் மிட்டாய் கடைக்காரர் வீதி வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக வந்த 3 பேர் திடீரென ஆனந்தராஜின் வாகனத்தை வழிமறித்துள்ளனர். தொடர்ந்து அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டிய அந்த கும்பல் ஆனந்தராஜ் வைத்திருந்த பணம், செல்போன் மற்றும் அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை துணிச்சலாக வழிப்பறி செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆனந்தராஜ் இச்சம்பவம் குறித்து ஈரோடு வடக்கு காவல் நிலையத்தில் உடனடியாக புகார் அளித்தார். இப்புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மற்றும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். போலீசாரின் தீவிர விசாரணையில் வழிப்பறியில் ஈடுபட்டவர்கள் ஈரோடு பகுதியை சேர்ந்த மணிகண்டன், சுரேஷ் மற்றும் சேலத்தை சேர்ந்த அரசன் ஆகிய 3 என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் 3 பேரையும் அதிரடியாக கைது செய்த ஈரோடு வடக்கு காவல் நிலைய போலீசார் அவர்களிடமிருந்த இருசக்கர வாகனம், செல்போன் மற்றும் 5000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட 3 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.